இன்றைக்கி பொட்டுக்கல்ல கூட தக்காளி, வெங்காயம் எல்லாம் பச்சையாக சேர்த்து ஒரு பச்சை சட்னி மாதிரி அரைக்கலாம். அதுக்கு பொட்டுக்கல்ல தேவையான அளவு ஒரு 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5, 6 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவு, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் மொக்கையாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், ஜீரகம், கறிவேப்பிலை இது எல்லாமே நல்லா கருகிற மாதிரி இருக்கணும். கருகிற மாதிரி வெள்ளையாக இருக்கிற சட்னியில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது இட்லியை விட தோசைக்கு நல்லாயிருக்கும். எந்த பச்சை சட்னியுமே இது இட்லியை விட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சட்னியில் பொட்டுக்கல்ல நைஸாக அரைச்சிடக்கூடாது, அதுதான் முக்கியம். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள்.